Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க வீட்ல மாவு புளிச்சு போச்சுனா அதை எப்படி வேஸ்ட் பண்ணாம இட்லி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கறேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கறேன். இதோட நம்ம 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு வந்து நான் உரல்ல தட்டி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூட நீங்க தேங்காய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம செய்றேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பருப்பு வந்து பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சிட்டு மாவுல சேர்த்துக்கலாம். பருப்புலாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால உப்பு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போறேன். சப்போஸ் உங்களுக்கு இட்லி வந்து கலர்ஃபுல்லா வேணும் அப்படினா நீங்க முன்னாடியே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத இட்லி பாத்திரத்துல ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இனிமேல் மாவு புளிச்சு போச்சுனா கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி தாளிச்ச இட்லி செஞ்சு எல்லாருக்குமே கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க. and எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. Thanks for watching friends.